இப்போ வந்து என்னதுன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் அப்புறம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் டிசமினேட்டட் ஆஃப் தி இன்ட்ராவாஸ்குலர் coagulation பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் coagulationல வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் coagulation இஸ் a சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஹெமட்டாலஜிக்கல் கண்டிஷனாக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பாசஸ் ஆஃப் தி செகண்டரி பாசேஜ் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ட்ரிகர் பை தி underlying condition is leaded to the wide spread of the action of the coagulation the characteristics by the அதுக்கப்புறம் வந்து simultaneous thrombosis and hemorrhage due to the compression of the clotting factor and platelet commonly seen in the sepsis and malignancy obstructive complication of the tumor and severe infectionனால வரக்கூடியது. இப்போ டெஃபினிஷன் பார்த்தோன்னா வந்து DIC is a systemic அப்புறம் வந்து acquired disorder is characterized by the excessive situation of the coagulation leads to அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவாஸ்குலர் த்ரோம்போசிஸ் அதுக்கப்புறம் வந்து கன்சியூம்ஷன் ஆஃப் தி பிளேட்லெட் அண்ட் coagulation factor secondary bleeding is tendency due to the depletion of the hemostatic component pathological வந்து டிகிரி ஆஃப் த ஈவெண்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் டார்கெட் பேத்தாலஜி வந்து டார்கெட் ஈவெண்ட்டு எங்கன்னா வந்து செப்சிஸ் ட்ராமா அண்ட் மெலிக்னன்சினால் வரக்கூடியது ஒரு கிளாட்டிங் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் இன்ட் ஃபைப்ரின் டெபாசிஷன் வந்து இருக்குது. மைக்ரோத்ரோம்பின் வந்து டெபாசிஷன் வந்து நடக்குது. காம்பன்சேஷன் ஆஃப் தி கிளாட்டிங் ஃபேக்டர் அண்ட் பிளேட்லெட் வந்து காம்பன்சேஷன் வந்து நடக்குது. ஃபைப்ரினோலைட்டிக் ஆக்டிவேஷன் வந்து இட்ஸ் ட்ரை டு டிசால்வ் டு த கலெக்ஷன் ஆஃப் தி டீஜெனரேட்டட் அப்புறம் வந்து இருக்குது ஃபைப்ரின் டீஜெனரேட்டிவ் ப்ராடக்டாக வந்து இருக்குது. தென் இந்த ஃபைப்ரின் டீஜெனரேட்டிவ் ப்ராடக்ட் வந்து ஃபர்தராக வந்து கிளாட்டிங் அண்ட் ஓசிங் ஆஃப் த ப்ளீடிங் டெண்டன்சியாக இருக்குது. இப்போ வந்து மெக்கானிசம்னு பார்த்தோன்னா வந்து டிஷ்யூ ஃபேக்டர் ஆக்டிவேஷன் நடந்து அதை வந்து ட்ரிகர் த கிளாட்டிங் பார்த்து ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஆன்டிகோயாகுலண்ட்டை வந்து இன்கிபிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் இந்த புரோட்டீன் C புரோட்டீன் S ஆன்டித்ரோம்பின் 3 வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அன்கண்ட்ரோல் கிளாட்டிங்காக மாறுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸசிவ் ஃபைப்ரினோஜன் ஃபார்மேஷன் ஆகி ஒரு புவர் கிளியரன்ஸாக இருக்குது. இப்போ வந்து எண்ட் ரிசல்ட்டில் என்னதுன்னா multi-organ failure due to the blocked blood flow, ischemia and severe bleeding இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து acute DCI chronic DCI இருக்குது. acute DCI disseminative intravascular coagulation அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் த்ரோம்போட்டிக் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. க்ரோனிக்லன்னு பார்த்துட்டோன்னா வந்து ஒரு சின்னது தான் வெரிகோஸ் வெயின் தான் வந்து இருக்கும். இந்த ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னா வந்து PETC பெக்சி வந்து பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்சியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கிமோசிஸ்னால் வந்து ஒரு டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின் ஆஸ் எ ரிசல்ட் லீடிங் டு தி அண்டர்நீத்தில் வந்து இருக்கும். எக்கிமோசிஸ் வந்திருக்கும். தென் வந்து ஜிஐ ப்ளீடிங் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோரியா பிளட் யூரின் எக்ஸசிவ் சர்ஜிக்கல் சைட் ஆஃப் ப்ளீடிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓஸ்விங் வெனி பஞ்சஸ் சைட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து த்ரோம்போட்டிக் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து இந்த த்ரோம்போசிஸ் வந்து மைக்ரோவாஸ்குலர் த்ரோம்போசிஸ் இஸ்கெமிக் டேமேஜ் டு தி ஆர்கன் ஸ்கின் நெக்ரோசிஸ் அண்ட் கேங்க்ரீனஸ் ஃபார்மேஷன் நடந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னி ஓவர் த பிரெயின் அண்ட் லங்கு அதுக்கப்புறம் வந்து குரோனிக் DCI அப்புறம் வந்து மைல்டு சப்கிளினிக்கல் ப்ளீடிங் ப்ரிடாமினன்ட் த்ரோம்போசிஸ் லீடிங் டு தி அப்புறம் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து நடக்குது. டயக்னோசிஸ் பற்றி பார்த்தோன்னா டயக்னோசிஸில் வந்து என்னதுன்னா ப்ரொலாங்டு PT அண்ட் PTT டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் வந்து ஃபேக்டர் கன்சியூப்ஷன் அண்ட் த்ரோம்போசைட்டோபினியா லோ பிளேட்லெட் செல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல் பிளேட்லெட் இருக்கும். இதில் வந்து ஃபியூவர் பிளேட்லெட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டயக்னோசிஸில் வந்து பிளேட்லெட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து லோ ஃபைப்ரினோஜன் லெவல் இன்க்ரீசிங் இன் தி டீமியர் ஃபைப்ரின் டீஜெனரேஷன் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ளெக்டிங் ஃபைப்ரினோலைசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் அதுக்கப்புறம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சார்கோடிங் சிஸ்டம் வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் தி த்ரோம்போசிஸ் அண்ட் ஹீமோஃபிலஸ் ஸ்காரிங் சிஸ்டம் இஸ் வைட்லி இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து டு ட்ரீட் தி அண்டர்லைங் காசஸ் ஆஃப் தி
primary goal the treatment of the sepsis. அதுக்கப்புறம் வந்து broad spectrum antibody control. அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர் கண்ட்ரோலாக இருக்குது. obstructive BDCI prompt delivery fetus and அதுக்கப்புறம் வந்து control management control hemorrhageாக இருக்குது. malignancy வந்து cancer therapy, trauma and surgical management and blood transfusionல பண்ணுறாங்க. தென் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரையோ ப்ரிசிபிடேட் ஃபைப்ரினோஜன் கொடுக்குறாங்க, ஹெப்பாரின் கொடுக்குறாங்க, ஆன்டிகோயாகுலேஷன் தெரப்பி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஆர்கன் சப்போர்ட் கொடுக்குறாங்க, மெக்கானிக்கல் வென்டிலேஷன் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ரீனல் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த தெரப்பியில் வந்து டிலே இஃப் அக்யூட் கிட்னி வந்து ரிலீசஸாக இருந்துச்சுன்னா வந்து வேசோ ப்ரெஷர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்ட்ரோக்குக்கு. காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குது. மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் பிரெயின் அதுக்கப்புறம் லங் அண்ட் கிட்னி லிவர். சிவியர் ஹெமரேஜஸ் டியூ டு தி சிவியர் ஹெமரேஜ் டியூ டு லைஃப் த்ரெட்டனிங் பாடி லூஸ் thromboembolism even it causes to the stretch myocardial infarction, gas gangrene, limb ischemia due to the microvascular thrombosis. prognosisல வந்து is depending upon the earlier identification and treatment is underlying to the condition. is mortality rate is high and sepsis is indicated to the abscess of the DIC, chronic DIC அப்புறம் வந்து better prognosis if அண்டர்லைங் மெலிக்னன்சி அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க முடியும்.